வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பீலிகான் முனீஸ்வரர் கோயில். இந்த கோயில் திருவொற்றியூரில் பர்மா நகரில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியும் பர்மா தமிழர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். 1960 பர்மா, அதாவது மியான்மர் நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் எண்ணூரில் இருக்கிற பர்மா நகரில் குடியேறினாங்க. பர்மா தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டின கோயில் தான் இந்த பீலிகான் முனீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் பிள்ளையார், முருகர், அங்காளம்மன், வராகியம்மன், முனீஸ்வரர், ஐயப்பன், ஹனுமான், நவகிரகம், ஆதிசேஷன் அப்படின்னு எல்லாருக்குமே தனித்தனியாக சந்நிதி இருக்குது. கோயிலுக்கு வெளியில் கம்பீரமாக 51 அடியில் முனீஸ்வரர், அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஆஞ்சநேயர்னு காட்சி தராங்க. மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், ஆடி மாத விழாக்கள்லாம் இங்கே சிறப்பாக நடைபெறும். சரி, பர்மா தமிழர்களுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கே ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக நிறைய பேர் வேலை இல்லாமல் பர்மாவில் வேலை தேடி போகிறாங்க. காலப்போக்கில் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. யாங்கோன், மான்லே போன்ற நகரங்கள்லாம் தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. 1962 ஜெனரல் நெய்வின் அவருடைய தலைமையில் இராணுவ ஆட்சி பர்மாவில் அமைக்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் எல்லாமே தேசியமயமாக்கப்படுது. அதனால் தமிழர்களுடைய தொழில், சொத்துக்கள் எல்லாமே அரசால் கைப்பற்றப்பட்டு பர்மா குடியுரிமையும் கொடுக்கல. சுமார் 3 லட்சம் தமிழர்கள் பர்மாவை விட்டு இந்தியாவுக்கு வராங்க. இந்திய அரசு பர்மா காலனிகள் எனப்படும் குடியிருப்பு பகுதியை சென்னை, திருச்சி, மதுரை போன்ற நகரங்களில் அமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற பர்மா பஜார் சென்னையில் பிராட்வே பகுதியில் 1969 பர்மா தமிழர்களுக்காகவே தொடங்கிய வணிக பகுதி. பர்மா தமிழர்கள் பழைய வாழ்க்கையை மறக்காமல் இந்த கோயிலை மனநிறைவோடையும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் வச்சுருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.